MBBS அப்ராட்ல கம்ப்ளீட் பண்ண பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னால இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியறதில்ல. அப்ராக்சிமேட்டா 20% ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த FMGE எக்ஸாம்ல பாஸ் பண்றாங்க. ஏன் இது நடக்குது? ஏன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல ஃபெயில் ஆகுறாங்க? FMGEயோட பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அரௌண்ட் 15 to 25%. தட் மீன்ஸ் 100 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அதுல ஒரு 15 to 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் பண்றாங்க. FMGE ஏன் இவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். முதல் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட சிலபஸ். ஆக்சுவலா இந்த ஒரு எக்ஸாம்காக என்டையர் MBBS ஓட சப்ஜெக்ட்ஸையும் படிக்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் உள்ள சப்ஜெக்ட்ஸ் அது கவர் பண்ணும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்காக என்டையர் MBBS ஓட சிலபஸையும் படிச்சு அது ஞாபகப்படுத்திக்கணும், இல்லை ரிவைஸ் பண்ணணும். That's little difficult for a student. அதனால FMGEயோட பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாகுது. ரெண்டாவது, அப்ராட்ல இருக்கிற டிஃப்ரெண்டான ஸ்டடி பேட்டர்ன். மெனி ஃபாரின் காலேஜஸ் தியரட்டிக்கல் நாலேஜை பேஸ் பண்ணி இருக்கும். அவங்க வந்து தியரட்டிக்கல் நாலேஜுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜாக இருக்கட்டும், கிளினிக்கல் எக்ஸ்போஜராக இருக்கட்டும், இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா FMGE வந்து அப்ளிகேஷன் பேஸ்ட் கிளினிக்கல் கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்பாங்க. அடுத்ததான் லாங்குவேஜ் என்விரான்மெண்ட் சேலஞ்ச். MBBS வந்து அஃபிஷியலா NMC ரூல்ஸ் படி இங்கிலீஷ்ல தான் டீச் பண்ணணும். ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி டீச் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஹாஸ்பிட்டல் இன்டராக்ஷனும் பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி இருக்கும். இது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கான்செப்ட்ஸை டீப்பாக இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருக்கும். அப்புறமா FMGEயோட எக்ஸாம் பேட்டர்னுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரிப்பரேஷன் பிளான் பண்ணி அதை படிக்கிறது இல்லை. தட்ஸ் வை இந்த FMGE பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நெக்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிங் கிரைட்டீரியா. 300 மார்க்குக்கு 150 மார்க் எடுக்கணும். தட் இஸ் 50%. அப்புறம் கிரேஸ் மார்க் கிடையாது. அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றது. காமனா திங்க் பண்றது என்னன்னா MBBS முடிச்சதுக்கு அப்புறம் இந்த FMGE எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா FMGEக்குன்னு சீரியஸா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ உட்காந்து FMGEக்குன்னே செப்பரேட்டா ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம்க்கு அப்பியர் பண்றது பாஸ் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். லாஸ்டா என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்ததும் FMGE எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகுறது இல்ல. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பிரேக் எடுத்துப்பாங்க. அப்படி பிரேக் எடுக்கும்போது சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் டச் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த FMGEல பாஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா MBBS கம்ப்ளீட் பண்றது வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். நீங்க FMGE பாஸ் பண்றதா உங்களை இந்தியால டாக்டரா பிராக்டிஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். Bye bye. See you in the next video.